வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரும் வெற்றிய குவித்திருக்கிறாங்க. ஆட்சியில அவர்கள் தான் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரும் தோல்விய சந்தித்திருந்தாங்க. 27 இடங்கள்ல போட்டியிட்டவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு இடமும் எதிர்பார்க்காத இடம். ஒரு நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், எல் முருகன். இவர்கள் எல்லாருமே வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. போஜராஜன் அப்படின்றவரு உதகமண்டலத்துல ஜெயிச்சிருக்கிறாரு. எதிர்பாராத ஒரே ஒரு வெற்றியை மட்டும் குவித்திருக்கிறாங்க. பாஜகவினர்ல ஒரு பகுதியினர் நம்ம பார்த்தோம்னா, அண்ணாமலையை நீக்கிட்டு நயனார் நாகேந்திரனை தலைவரா போட்டதுல இருந்தே அவர்கள் வந்துட்டு ஒரு அப்செட்ல தான் இருந்தாங்க. இந்த தேர்தல்ல பாஜக மிக கடுமையான ஒரு தோல்வியை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெளிப்படையா சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்றதை நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரியான ஒரு முடிவுகள் வந்திருக்குது. அதே நேரத்துல நயினார் நாகேந்திரன் அவருடைய செயல்பாடு அப்படின்றதும் அந்த நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடி அப்படி பார்க்கும் பொழுது கம்பேரிங் டு அண்ணாமலை மத்தியில இருக்கக்கூடிய பாஜக ஒரு அதிருப்தியில தான் இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம செய்திகள்ல அந்த நேரத்திலேயே பார்த்திருந்தோம். இந்த நேரத்துல ஒரு மிக பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. கட்சியை மீட்டெடுக்கும் அப்படின்னா அண்ணாமலை மீண்டும் வரணும், அண்ணாமலை மாநில தலைவர் போஸ்ட்டை வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சமூக வலைதள பதிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்குது. இந்த நேரத்துல அண்ணாமலை சம்பந்தமான 2 விஷயங்களை நம்ம செய்திகள்ல பார்க்க முடிகிறது. நம்பர் 1 என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் நாளை மறுநாள் இந்த 2 நாட்களிலும் கோயம்புத்தூர்ல ஆய்வு செய்ய போறாரு. இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து ஒரு ஆய்வுகள் செய்ய போறாங்க. நிறைய மாற்றங்கள் கட்சிக்குள்ள ஏற்படுத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள், பெண்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு தலைமையில ஒரு நபரை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. கீழ்மட்டத்திலும் நிறைய தலைவர்கள் மாற்றப்படவிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்துட்டு நம்பர் 1 இருக்குது. அண்ட் அடுத்தது ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆந்திரால ஒரு 4 ராஜ்யசபா சீட் வந்து காலி ஆகுது. அதுல 2 தெலுங்கு தேசம் கட்சிக்கு, 1 ஜனசேனாவுக்கு, இன்னொன்னு பிஜேபிக்கு. அந்த பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சீட்ல அண்ணாமலையை போட்டியிட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியும், அண்ணாமலை அங்க ராஜ்யசபாவுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்லியும், அதே நேரத்துல அமைச்சரவை வந்துட்டு ரீஷஃபில் பண்ண போறாங்க, மறுபடியும் வந்துட்டு விரிவாக்கம் பண்ண போறாங்க, நிறைய பேரை மாற்ற போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்குது. அந்த வகையில இவர் ராஜ்யசபாவுக்கு போறார், அமைச்சரவை மாற்ற போறாங்க அப்படின்ற பொழுது அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏப்ரல் 22ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு நியூஸ் வந்திருந்தது. அந்த நியூஸை இப்ப பல ஊடகங்கள் எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி ராஜ்யசபாவுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படின்றது, ராஜ்யசபா தேர்தல் குறித்த அறிவிப்பு அப்படின்றது இந்த மாசம் 21, 22 இந்த தேதிகளில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியும், கிட்டத்தட்ட அந்த போஸ்ட்ல அண்ணாமலை வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்தியில அமைச்சரவை ரீஷஃப்லிங் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 2 விஷயங்கள் நம்ம முன்னாடி தெரியுது. ஒண்ணு, மாநிலத்துல இருக்கக்கூடிய தலைமை அப்படின்றது இளைஞர்களையும் பெண்களையும் கவரக்கூடிய வகையில ஒரு தலைமை கொண்டு வரணும் அப்படின்ற பேச்சுக்கள் இருக்குது. இன்னொன்னு, ஆந்திரால இருந்து ராஜ்யசபா சீட் பாஜகவுக்கான ஒரு சீட் இருக்குது. அதுல பாஜகவை சேர்ந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள் பலர் போட்டியிடுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனாலுமே மத்தியில் இருக்கக்கூடிய தலைமையினுடைய கண் அப்படின்றது அண்ணாமலை அங்க உட்கார வச்சு ராஜ்யசபாவுக்கு அனுப்பி அமைச்சரவை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2ல எது நடக்க போகுது, இல்ல புதுசா 3வது வேற ஏதாவது நடக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை சம்பந்தமான ரீசெண்டா வந்த 2 அப்டேட் அப்படின்றது இதுதான். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.